வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம பரிமளா அண்ட் கோ படத்தை தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன்ல பாத்தீங்கன்னா, ஜெயராம் ஊர்வசி தம்பதிக்கு சஞ்சனா அனந்திகால 2 பொண்ணுங்க இருக்காங்க. 2வது பொண்ணு அனந்திகாக்கோ லவ் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காரு சாண்டி. இதனால ஜெயராமும் அவங்க ஃபேமிலியும் சாண்டிய போட்டு தள்ளிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனா அடுத்த நாளே சாண்டியோ கொலை செய்யப்பட்டு கிடக்குறாரு. இதனால ஜெயராம் ஃபேமிலியில இருக்கிற 4 பேர்ல ஒருத்தர் தான் சாண்டிய கொலை செஞ்சிருப்பாருன்னு அவங்களுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. கடைசியில சாண்டிய கொன்னது யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பரிமளா சுதந்திரம் தம்பதியோ பராசக்தி மதுமிதான்னு அவங்க பொண்ணுங்களோட சிக்கனமா ஒரு வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு வராங்க. அப்பா பரிமளாவோ வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அம்மா சுதந்திரமோ ஹோம் மேக்கரா இருக்காங்க. அவங்க பொண்ணுங்க 2 பேருமே காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பராசக்தியும் மதுமிதாவும் எனிமிஸ் மாதிரி அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் பராசக்தியோ மோட்டரை ஆன் பண்ணிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் ஆஃப் பண்ணவே மாட்டாங்க. இதனால தண்ணி நிறைஞ்சு வெளியே கொட்டும் போதுதான் மாடியில குடியிருக்கிறது ஹவுஸ் ஓனரோ அடிக்கடி வந்து மோட்டரை ஆஃப் பண்ண சொல்லி நம்ம பரிமளா ஃபேமிலி கிட்ட சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பராசக்தியை சிட்டுன்னு ஒருத்தரும் பைக்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காருங்க. ஒரு நாள் அவங்கள மீட் பண்ணும்போது நம்ம பராசக்தியோ எங்க அம்மாவை என்ன அடங்கா பிடாரின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு அடங்கி போற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சாதான் என் லைஃபே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்றாங்க. இதை கேட்ட உடனே சிட்டு இந்த மாதிரி ஒரு ஒய்ஃபை தேடுறதுதான் என்னோட ஆம்பிஷன் சொல்லி பராசக்தியை அவர் கரெக்ட் பண்ணிடுறாருங்க. இதுக்கு ஒரு மதுமிதாவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நம்ம ரவுடி வர்கீஸோ அவங்களுக்கு லவ் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நம்ம மதுமிதாவோட வீட்டுக்கே வந்து அவங்க அப்பா கிட்ட மதுமிதா என்னோட லைஃப் நீங்க ஒத்துக்கலனா கூட நான் தூக்கிட்டு போய் அவளை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றாருங்க. இந்த சமயத்துலதான் அங்க நம்ம பராசக்தி வராங்க. அந்த பராசக்தியும் வர்கீஸ் கிட்ட நான் அடிக்கிறதுக்குள்ள இங்கிருந்து ஓடி போயிருன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதனால வர்கீஸோ நான் மூஞ்சிலேயே ஆசிட் அடிச்சிருவேன்னு மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வர பரிமளாவோ அவங்க ஃபேமிலி கிட்ட சின்ன வயசுலயே நம்ம வர்கீஸோட அப்பாவை ஒரு ரவுடி கொன்னதுனால 12 வருஷம் கழிச்சு வர்கீஸோ அந்த ரவுடியும் அவங்க ஆட்களையும் கொண்டு இருக்கதாகவும் சொல்றாருங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே பரிமளா ரோட்ல போயிட்டு இருக்கும் போது அங்க வர வர்கீஸோ 2 பொண்ணுமே எனக்கு தான் சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டு போறாருங்க. இதுக்கப்புறம் சுதந்திரம் காய்கறி வாங்கிட்டு இருக்கும் போது அங்க வர நம்ம வர்கீஸோ 2 பொண்ணையும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா உனக்கு ஃப்ரீடமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாருங்க. இதனால பரிமளாவோ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்க. இதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சு மதுமிதாவோ வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது அங்க வர நம்ம வர்கீஸோ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா பயந்துருவானு சொல்லிட்டு சடனா 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபியே எடுத்துடுறாருங்க. அப்ப பின்னாடி வர நம்ம பராசக்தியோ அந்த போட்டோவை டெலிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம வர்கீஸை மிரட்டுறாங்க. அப்பதான் வர்கீஸோ கையில மறைச்சு வச்சிருக்க முட்டையை காமிக்கிறாரு. அந்த ஆசிட் முட்டைன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பராசக்தியோ பயந்தபடி நின்றுட்டு இருக்காங்க. ஆனா வர்கீஸோ சடனா அந்த முட்டையை தூக்கி நம்ம பராசக்தியோட மூஞ்சிலேயே அடிச்சிடுறாங்க. ஆனா அது நார்மல் முட்டைன்றதுனால அவங்களுக்கு எதுவும் ஆகல. இதுக்கப்புறம் தீபாவளிக்கு முன்னாடி நாள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர நம்ம பரிமளாவோ வெறும் ஸ்வீட்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வராங்க. இதனால அவங்க ஃபேமிலியோ பட்டாசு எங்கன்னு கேட்டதுக்கு நம்ம பரிமளாவோ பட்டாசு வாங்கி காசை கரியாக்குறதுக்கு பதிலா மொட்டை மாடிக்கு போயிட்டு எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறத பார்த்துட்டு நம்ம வெடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலே நமக்கு சேஃப்டியும் கூட பணமும் மிச்சமாகும்னு சொல்றாருங்க. இதனால பரிமளா சொன்ன மாதிரியே பரிமளாவோட ஃபேமிலியே மொட்டை மாடிக்கு போறாங்க. எல்லாரும் வெடிக்கிறத வேடிக்கை பாக்குறாங்க. அப்படியே அதை வீடியோ எடுத்து தான் வெடிச்ச மாதிரி ஸ்டேட்டஸும் போட்டுக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் சுதந்திரமும் அட்லீஸ்ட் 2000 ரூபாய்க்காவது பட்டாசு வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு பரிமளா கிட்ட கேட்கறாங்க. அப்பதான் பரிமளாவோ நம்மளுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க, எப்படியாவது அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்தாகணும், அதனால நம்ம சேர்த்த காசுல பட்டாசு வாங்குறதுக்கு பதிலா கொஞ்சம் அவங்களுக்கு தங்கம் வாங்கியிருக்கதா சொல்றாரு. இந்த நேரத்துல அவங்க வீட்டு வாசல் கிட்ட பைக்ல வந்து இறங்குற நம்ம வர்கீஸோ நாளைக்கு காலையில வருவேன், ஹாப்பி பர்த்டே மாப்பிள்ள, உன் பொண்ணு உனக்கு தான் நீ சொல்லணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கு ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும் போது நம்ம மதுமிதாவோ அவங்க ஃபேமிலி கிட்ட இன்னைக்கு ஈவினிங் நான் காலேஜ் முடிஞ்சு நடந்து வந்துட்டு இருக்கும் போது வர்கீஸோ சடனா நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபியை எடுத்துட்டான். அந்த செல்ஃபியை இப்ப இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அந்த போஸ்டை காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் நான் வந்துகிட்டு இருக்கும் போது சடனா அவன் என்னை இழுத்து கன்னத்துல ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதாகவும் சொல்றாங்க. இதை கேட்க உடனே நம்ம பரிமளாவோ பேசாம வர்கீஸை நம்ம மர்டர் பண்ணிடலாமான்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம பராசக்தி கூட ஒத்துக்கிறாங்க. ஆனா மதுமிதாவோ நம்ம கொலை செஞ்சாலும் மாட்டிக்குவோம், அதனால வேணான்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் தீபாவளி அன்னைக்கு காலையிலேயே பரிமளோட ஃபேமிலியோ கோயிலுக்கு போயிட்டு திரும்ப நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ வர வழியில ஒரு சந்துக்குள்ள அவங்க ஒய்ஃப் தம்பி ராகவும் போயிட்டு இருக்க மாதிரி பரிமளாவுக்கு தெரியுதுங்க. ஆனா நம்ம சுதந்திரமும் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு இடத்துல பாடி கிடக்குதுன்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால இன்ஸ்பெக்டர் எம்பரானோ அந்த ஸ்பாட்டுக்கு வராரு. அங்க பாத்தீங்கன்னா நம்ம வர்கீஸ் தாங்க இறந்து கிடக்குறாரு. யாரோ கம்பியாலதான் நம்ம வர்கீஸோட கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கமா வர பராசக்தியும் மதுமிதாவும் இறந்து கிடக்குற நம்ம வர்கீஸோட பாடியை பாத்துடுறாங்க. இதனால வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இது கேட்ட உடனே சுதந்திரமும் நம்ம பரிமளா கிட்ட நேற்று தான் நம்ம கொலை பண்ண வேணும்னு பிளான் பண்ணல, அப்புறம் எதுக்கு வர்கீஸை கொன்னீங்கன்னு சொல்லி கேட்கிறாருங்க.
இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா நம்ம சுதந்திரமும் அவங்க தம்பி ராகவனுக்கு போன் பண்ணி வர்கீஸ் மேட்டரை சொல்லியிருக்காங்க. அவங்களும் போட்டு தள்ளிடுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல காலையில வேற ஒரு சந்துக்குள்ள ராகவனை நம்ம பரிமளா பாத்துருக்காரு. அதனால பரிமளாவோ சுதந்திரத்துக்கிட்ட உன் தம்பியை வர வச்சு நீ தான் வர்கீஸை கொண்டுட்டியான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப மதுமிதாவோ அக்கா பராசக்தி தான் வர்கீஸை கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா நம்ம பராசக்தியோ அவங்க மாமா ராகவன் கிட்ட போன் பண்ணி வர்கீஸ் மேட்டரை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் சிட்டு கிட்டையும் எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணும், அது ரிஸ்க்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கொலை பண்ணணுமான்னு சொல்லி சிட்டு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்ல பராசக்தி பார்த்தா அவங்க அப்பா கிட்ட நான் வர்கீஸை கொலை பண்ணேன், வேணா மதுமிதா தான் கொலை பண்ணிருப்பான்னு சொல்றாங்க. இப்போ பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா நம்ம சுதந்திரமும் ஏற்கனவே நம்ம மதுமிதாவோட ஜாதகத்துல பார்க்கும்போது இவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கொலை நடக்கும்னு சொல்லியிருப்பாரு. அது ஏதோ உண்மையாயிடுச்சோன்னு சொல்லிட்டு நம்ம சுதந்திரம் பதட்ட மாறாங்க. அப்ப மேல இவங்க எல்லாத்தையுமே நம்ம ஹவுஸ் ஓனர் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம பரிமளாவோ அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட கான்ஸ்டபிளோ நம்ம வர்கீஸோட ரைட் ஹேண்டையும் பயங்கரமா வெட்டியிருக்காங்க. அதனால இது ரிவெஞ்சா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம சிட்டுவோ அவரோட பைக் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அதே ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வராரு. இதுக்கப்புறம் டிவில வர்கீஸ் இறந்து போன நியூஸை பாக்குற நம்ம ஹவுஸ் ஓனரோ அவங்க ஒய்ஃப் கிட்ட இவன் சாக வேண்டிய ஆள் தான் சொல்றாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ட்ரக்ஸ் அடிச்சுட்டு வேகமா பைக் ஓட்டிட்டு வந்த நம்ம வர்கீஸ் தான் இடிச்சு கொண்டு இருக்காரு. ஆனா போலீஸோ இந்த கேஸை ஆக்சிடென்ட்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் வேற யாரோ இவனை போட்டு தள்ளிட்டான்னு அவர் நினைக்கிறாருங்க. இதுக்கப்புறம் வீட்டுல பாத்தீங்கன்னா மதுமிதாவோ பயந்த மாதிரியே உட்காந்துட்டு இருக்காங்க. இதனால அவங்க அப்பா பரிமளாவோ என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்பதான் நம்ம மதுமிதாவோ அவன் எப்போதுமே என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவனோட நம்பரை வாங்கி நானே அவங்களுக்கு போன் பண்ணி ஏன் இப்படி தொல்லை பண்றேன்னு சொல்லி திட்டினேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த வழியா திரும்ப வந்துட்டு இருக்கும் போது அம்மா கூட அவன் நின்றுட்டு இருந்தான். அப்ப அவங்க அம்மா கிட்ட ஏன் நாளுன்னு சொன்ன உடனே அவங்களும் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் என்னோட மருமக போறான்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நானும் திரும்ப அவனுக்கு போன் பண்ணி ஏன் உங்க அம்மா என்ன மருமகன்னு சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு வர்கீஸோ நீ என்ன பிடிக்கலன்னா நேர்லயே காரி துப்பி அனுப்பிச்சிருக்கலாம், ஆனா என் நம்பர் கண்டுபிடிச்சு எனக்கு போன் பண்ணா அது லவ் தானே, அப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா எங்க அம்மாவுக்கு நீ மருமக தானேன்னு சொல்றான். இதனால அடுத்த நாள் அவனை பார்க்கும்போது அவன் மூக்கிலேயே நான் குத்திட்டேன். ஆனா அவன் பக்கத்துல இருக்கிற அவங்க அம்மாவோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் திருந்தா கூட இப்படியே தூக்கி போட்டு மிதி, ஏன்னா நான் என் ஹஸ்பண்டை அப்படிதான் தூக்கி போட்டு மிதிச்சேன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவன் மூக்கு வீங்கி போனதுனால அதை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆனா அதை பார்க்குற அவங்க அம்மாவோ இவ்வளவு ஆசையை மனசுல வச்சுக்கிட்டா மறைச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த சமயத்துல நம்ம பராசக்திக்கு சிட்டு வர கால் பண்றாரு. உடனே பராசக்தியோ நான் இன்கொயரியில இருக்கேன் அப்புறம் பேசுறேன் வெங்காயம் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அப்ப பரிமளாவோ மதுமிதா கிட்ட இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஆனா இததான் சொல்லாம என்ன அவன் ஃபாலோ மட்டும் பண்றான்னு சொல்லியிருக்க, ஆனா இதை வச்சுக்கிட்டு போலீஸை நம்மள தேடி வர போறாங்களான்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரோ வர்கீஸோட ஃப்ரெண்ட்ஸை எல்லாத்தையுமே அடிச்சு விசாரிச்சதுல எல்லாருமே வர்கீஸை கொலை பண்ணது நிக்கோலாஸ் தான் இருக்கும்னு ஒரே பதில தான் சொல்றாங்க. இதுக்கப்புறம் ராகவோட ஒய்ஃபோ பரிமளாவுக்கு கால் பண்ணி என் ஹஸ்பண்ட் சென்னைக்கு கிளம்பி வந்தாரு, இன்னும் வீடு திரும்பலன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பரிமளாவோ உடனே நம்ம ராகவனுக்கு போன் அடிக்கிறாரு. ஆனா ராகவனும் நம்ம பரிமளோட தம்பியும் சென்னையில ஒரு லாட்ஜ்ல தங்கி தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா பரிமளாவோட காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் நம்ம மதுமிதாவுக்கு கால் பண்ணி இறந்து போன வர்கீஸ்க்கு கடைசியா நீ தான் கால் பண்ணிருக்க, கால் பண்ணது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு கிஃப்ட் தர போறேன்னு சொல்லிட்டு டொமில் குப்பத்துக்கு வர சொல்லியிருக்க, நீ வர்கீஸ்க்கு யாரும் சொல்லி கேட்கிறாரு. ஆனா நம்ம மதுமிதாவோ போனை கட் பண்ணிடுறாங்க. இதனால நம்ம இன்ஸ்பெக்டரோ ஜீப் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இங்க பரிமளாவோ அவங்க ஃபேமிலி கிட்ட நம்ம 4 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வர்கீஸை கொலை பண்ணியிருக்கோம், அது அப்புறம் இருக்கட்டும், ஆனா நம்மளை இப்போ போலீஸ் தேடி வந்துகிட்டு இருக்கு, ஆனா அவங்க கிட்ட நம்ம பாபநாசம் படத்துல பார்த்த மாதிரி இந்த கொலைக்கும் நமக்கும் என்ன வித சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசணும்னு சொல்றாங்க. அப்ப சுதந்திரமும் பாபநாசம் படம் கொஞ்சம் மறந்து போச்சு, அதனால திரும்ப ஒரே ஒரு தடவை பார்த்தானா அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப பராசக்தியோ சன் நெக்ஸ்ட்ல தான் பாபநாசம் இருக்கு, 3 monthsக்கு 299 சொல்றாங்க. இதுக்கு பரிமளா ஓகேன்னு சொன்ன உடனே அவங்களும் 299க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிவிலேயே ஃபேமிலியோட பாபநாசம் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் நம்ம இன்ஸ்பெக்டரோட ஜீப்போ கரெக்டா இவங்க வாசல் கிட்ட நிக்குது. இதை பார்த்த உடனே அவங்க டிவியை ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம இன்ஸ்பெக்டரோ எதிர்ச்சியா தான் வண்டி அங்க நிறுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரும் வன்னிதாவோட நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி அவங்களோட அட்ரஸை கண்டுபிடிச்சு வச்சிருக்காருங்க. இதுக்கப்புறம் நம்ம வர்கீஸோட ஃப்ரெண்ட்ஸை திரும்ப அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டு வர சொல்றாரு. இதுக்கப்புறம் காலையில பரிமளா ஆபீஸ்க்கு கிளம்பும் போது சுதந்திர கிட்ட நானும் பொண்ணுகளும் வெளியே போயிடுவோம், நீ மட்டும் தான் வீட்டுல இருக்க போற, அதனால அந்த டைம்ல போலீஸ் வந்தா கொஞ்சம் விவரமா பதில் சொல்லுன்னு சொல்றாங்க. இதனால சுதந்திரமோ பேசாம என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்றாங்க.
இதனால பரிமளாவும் அவங்க பொண்ணுகளும் வீட்டை கூட்டிட்டு வெளியே வரும்போது ஹவுஸ் ஓனரும் உங்க வீட்டுல வந்து கலாட்டா பண்ண வர்கீஸ் இறந்து போயிட்டான், அதனால நிச்சயமா போலீஸ் உங்களை தேடி வரும், அதனால சாயங்காலமே வீட்டை காலி பண்ணிருங்கன்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் வர்கீஸோட அம்மாவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாரு வர்கீஸை கொண்டான்னு நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தா என்னோட வீட்டையே உங்களுக்கு எழுதி தரேன்னு சொல்றாங்க. அப்பதான் வர்கீஸோட ஃப்ரெண்ட்ஸோ வர்கீஸோட டெத்துக்கு நிக்கோலஸும் வரல, அதே மாதிரி அஸ்லானும் வரல, அதனால அவங்க 2 பேர் மேலதான் சண்டையில இருக்குன்றாங்க. இங்க வீட்டை கூட்டிட்டு போயிருந்தாலும் உள்ள இருக்கிற சுதந்திரமோ போன் பண்ணி யாருக்கிட்டயோ பேசிட்டு தான் இருக்காங்க. அப்ப வெளியே இருக்க ஓனருக்கு அந்த பேச்சு சத்தம் கேட்டுருந்துங்க. இதனால உள்ள யாரு இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே உள்ள இருக்கிற நம்ம சுதந்திரமோ லைட்டா சைலண்ட் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்த வர்கீஸ் ஃப்ரெண்டு கிட்ட நீங்க ட்ரக்ஸ் எங்க இருந்து வாங்குறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவங்க யாருமே ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்பதான் எஸ்ஐயோ நம்ம வர்கீஸோ காலேஜ் ஸ்கூல் ஃபுல்லா அவன் தான் ட்ரக்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம அவரோட ஃப்ரெண்டு அஸ்லாம் மூலமா நைட்டு பார்ட்டியே நடத்துறான், அங்கேயும் ட்ரக்ஸ் அப்ளை பண்றதா சொல்றாங்க. அப்ப எஸ்ஐயோ வர்கீஸ் டெத்து கூட அஸ்லான் வரல, அதனால அவன் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு, இன்னைக்கு ஈவினிங் கூட அவன் பார்ட்டி நடத்துறான், அதனால நம்ம அங்க போவோம்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு வர்கீஸோட அம்மாவும் வர்கீஸோட ஃப்ரெண்ட்ஸும் வர்கீஸை யாராவது கொண்டு இருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா விசாரிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சதுனால வர்கீஸ் ஃப்ரெண்டை மறுபடியும் பிடிச்சிடுறாங்க. அவங்க கிட்ட வர்கீஸோட அம்மாவும் நிக்கோலஸ வச்சிருந்ததாவும் இந்த விஷயம் வர்கீஸ்க்கு தெரிஞ்சவொடனே நிக்கோலஸை துரத்தி விட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட இனிமேலும் நிக்கோலஸ் இங்க வந்தானா உன்னை போட்டு தள்ளிடுவான்னு மிரட்டதான் சொல்றாங்க. அது உண்மையான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அது உண்மைதான், ஆனா வர்கீஸ் தான் நிக்கோலஸ கொண்டதா நினைச்ச வர்கீஸோட அம்மாவோ அவங்களுக்கு போன் பண்ணி பார்த்தாங்க. அவங்களும் கடலுக்கு நடுவில் போட்ல இருக்கிறதாவும் அதுவும் ஒரு சேஃப்டிக்காக தான் இருக்கிறதாவும் சொன்னதா சொல்றாங்க. இதனால இன்ஸ்பெக்டர் ஒருவேளை நம்ம வர்கீஸோட அம்மா தான் வர்கீஸை கொண்டுட்டாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அப்படிலாம் இல்ல சார்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுல நம்ம சுதந்திரமோ அவங்க பொண்ணு பராசக்தி கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட போற அந்த பையனை இப்பவே எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சாதாரணமா தான் சொல்றாங்க. ஆனா அதை சீரியஸா எடுத்துக்கிற நம்ம பராசக்தியோ அவங்க லவ் பண்ண பையன் சிட்டுவை கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிடறாங்க. ஆனா அவங்க அம்மாவோ இப்போதைக்கு அப்பா கிட்ட சொல்ல வேணாம், நேரம் வரும்போது நானே சொல்றேன்றாங்க. இந்த சமயத்துலதான் கரெக்டா அவங்க வீட்டு வாசல்ல இன்ஸ்பெக்டர் வண்டியை வந்து நிறுத்துறாரு. ஒருவேளை அவங்க ட்ரேஸ் பண்ண அட்ரஸை வச்சு கரெக்டா வந்துட்டாருன்னு நினைச்சா அவரு கரெக்டா அவங்க ஆப்போசிட்ல இருக்கிற கூழ் கடையில போய் கூழ வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இதுக்கப்புறம் அங்கிருந்து சிட்டுவும் கிளம்பி போயிடுறாரு, அந்த இன்ஸ்பெக்டரும் கிளம்பி போயிடுறாரு. இதுக்கு ஒரு பரிமளா வீட்டுக்கு ஒரு போஸ்ட் வருதுங்க. அந்த போஸ்ட்ல நீங்க 4 பேர்ல ஒருத்தர் தான் ஆளை வச்சு வர்கீஸா கொண்டிருக்கீங்க, அதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், இதை போலீஸ் கிட்ட கொடுத்தா எனக்கு எந்த வித யூஸும் கிடையாது, அதனால உங்ககிட்ட கொடுக்கணும்னா எனக்கு 20 லட்சம் ரூபாய் தாங்க, சப்போஸ் நீங்க இந்த பணத்தை தரலனா நான் சோசியல் மீடியாவில் போட்டுருவேன், அதுக்கப்புறம் ஒன்னும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இப்படிக்கு அக்னி சாட்சின்னு போட்டிருக்குங்க. இந்த விஷயத்த கேட்ட உடனே சுதந்திரமும் கரெக்டா தீபாவளிக்கு முன்னாடி மொட்டை மாடியில நம்ம வெடி வெடிக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு போன் கால் வந்துச்சு, நீங்க தனியா போய் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்க, அப்ப நீங்க தானே வர்கீஸை கொண்டதுன்னு சொல்றாங்க. அப்ப பரிமளோ சுதந்திரத்துக்கிட்ட உன்னோட தம்பி ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்திருக்கான், அப்ப அவன் மூலமா தானே நீ வர்கீஸை கொண்டன்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே சுதந்திரமோ நான் அப்படிலாம் பண்ணலன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அஸ்லானா நைட்டு பார்ட்டி நடத்திக்கிட்டு இருக்காரு, அதுல ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப அதுல ஒரு பையனோ பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. அந்த சமயத்துலதான் அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வராரு. அவங்கள பார்த்த உடனே அஸ்லான் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாருங்க. அப்ப கீழே வந்து அந்த பையனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் டாக்டரோ அவன் ஸ்டாம்ப்னு ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டதுனால ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டதா சொல்றாரு. இங்க காமனா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாம்ப்ன்ற ட்ரக் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை யூஸ் பண்ண மூளைக்கு போற நரம்பு அஃபெக்ட் ஆகி அவங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்கன்னு சொல்றாரு. இதை நீங்க சீக்கிரமா தடுக்கலன்னா பெரிய ப்ராப்ளம் வரும்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட டாக்டர் சொல்றாருங்க. இங்க பராசக்தியும் சிட்டும் பீச்சு கிட்ட நின்று பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த சமயத்துல அங்க வர இன்ஸ்பெக்டரோ சிட்டு கிட்ட யார் இந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்க அவரோ ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு கிட்ட உன் பேரு என்னன்னு சொல்லி கேட்டவொடனே அவங்களும் பராசக்தின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பையனை உனக்கு எவ்வளவு நாள் தெரியும்னு சொல்லி கேட்ட கொஞ்ச நாளா தெரியும்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் சிட்டு கிட்ட இன்ஸ்பெக்டரோ வண்டி கிடைச்சிச்சான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இன்னும் கிடைக்கல சார்னு சொன்ன உடனே இன்ஸ்பெக்டரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் நைட்டு பரிமளா அவங்க அக்கா சீரியஸா இருக்குன்னு போன் வருதுங்க. இதனால நைட்டே அவங்க அக்காவோட ஊருக்கு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் நைட்டு அந்த பார்ட்டியில இருந்து அஸ்லான் தப்பிச்சு போனார்ல, அடுத்த நாள் காலையில பீச் கிட்ட அவர் இறந்து கிடக்கிறாருங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு போஸ்ட் வருதுங்க. அந்த போஸ்டர் ரிசீவ் பண்ற நம்ம பராசக்தியோ பிரிச்சு பார்க்கும் போது சுதந்திரத்தை தவிர மற்ற 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் கொலை பண்ணிருக்கீங்க, அது யாரு பண்ணது அவங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு நாள் லேட் பண்ணதுனால 25 லட்சம் ரூபாய் இனிமேல் நீங்க தரணும்னு சொல்லிட்டு போட்டிருக்குங்க. இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வர்கீஸ் லாஸ்ட் எங்கெல்லாம் போயிருக்காருன்னு சிசிடிவி கேமரால செக் பண்ணி பாக்குறாரு. கடைசி
கடைசியா அவரோட பைக்ல தீபாவளி கிஃப்ட் பாக்ஸ் இருந்திருக்குங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா மதுமிதா வீட்ல அதே தீபாவளி கிஃப்ட் பாக்ஸ் இருக்குங்க. இதனால நம்ம இன்ஸ்பெக்டரும் அதே டவர் ஏரியா இருக்கிற போன் நம்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்க சொல்றாரு. அப்ப கரெக்டா 9:30 மணிக்கு அன்னோன் நம்பர்ல மதுமிதாவுக்கு ஒரு கால் வந்திருக்குங்க. அது வேற யாரும் இல்ல, அவங்களோட மாமாவும் சித்தாப்பாவும் கால் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் 9:45க்கு நம்ம மதுமிதாவும் வர்கீஸ்க்கு கால் பண்ணி, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன், நீ டுபுல்க்கு போத்துக்கு வான்னு சொல்லியிருக்காரு. அவரும் அங்க வந்திருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம மதுமிதாவோட மாமாவும் சித்தப்பாவும் வந்து வர்கீஸ் அடிச்சு போட்டுட்டு அவர் வண்டியில இருந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம மதுமிதாவோட வீட்டு வாசல்ல வச்சுட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் பரிமளாவோ சுதந்திரத்துக்கு கால் பண்ணி எங்க அக்கா இறந்து போயிட்டதா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உன் தம்பி என் கண்ணு முன்னாடி வந்து நான் தான் வர்கீஸ கொன்னதா சொல்றாங்க. அதுக்கு சுதந்திரமும், அப்ப உங்க தம்பி காமாட்சியும் அவங்க கூட சேர்ந்து கொன்னதை உங்ககிட்ட சொல்லலையான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே நம்ம பரிமளாவோ காமாட்சியை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. காமாட்சியும், நான் தான் மதுமிதா கிட்ட வர்கீஸ போன் பண்ணி டுமில் குப்பத்துக்கு வர சொன்னேன். இதுக்கப்புறம் நானும் ராகவனும் அங்க போய் அவன் கிட்ட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் டெலீட் பண்ண சொன்னோம். அவன் டெலீட் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டான். இதனால நாங்க 2 பேரும் சேர்ந்து அவனை அடிச்சோம். அடிச்சதுல கீழே விழுகும் போது அவன் கீழே விழுந்த இடத்துல ஒரு கல் இருந்திருக்கு. அதுல தலையில அடிபட்டிருக்கு. அதனால அவன் இறந்து போயிட்டானா எனக்கு தெரியல. நாங்க அங்க இருந்து கிளம்பி வந்துட்டதா சொல்றாரு. அப்ப பரிமளாவோ பராசக்தி கிட்ட, உங்க மாமாவும் சித்தாப்பாவும் சேர்ந்துதான் வர்கீஸ கொன்னதா சொல்றாங்க, எனக்கு ஏற்கனவே தெரியும்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இதனால நம்மளுக்கு எந்த வித ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பராசக்தியோ, அவங்க கொண்டிருந்தாலும் தூண்டுதல் பண்ணது நாம தான் சொல்லிட்டு போலீஸ் நிச்சயமா நம்மள தேட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே மதுமிதாவோ, நீங்க தான் எல்லாம் சேர்ந்து வர்கீஸ கொண்டிருக்கீங்க, நீங்க கொல்ற அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே பராசக்தியோ, நம்ம மதுமிதா வர்கீஸ லவ் பண்ணிருக்காமான்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த கேட்ட உடனே நம்ம சுதந்திரமும் லைட்டா மயக்கம் வந்த மாதிரி சேர்லயே உட்காந்துடுறாங்க. இங்க வர்கீஸோட ஃப்ரெண்ட்ஸோ வர்கீஸோட அம்மா கிட்ட மதுமிதாவோட ஃபேமிலியே நம்ம வர்கீஸ் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. மதுமிதாவோட அப்பாவோ வேலுமணி குரூப்ல தான் மேனேஜரா இருக்காரு. இதனால அவரு நம்ம வேலுமணி கிட்ட சொன்னதுனால அவர் கூலிப்படையை வச்சு நம்ம வர்கீஸ கொண்டிருக்கலாம். ஏன்னா ரைட் ஹேண்ட வெட்டுறதே நம்ம வேலுமணியோட ஸ்டைல்லான்னு சொல்றாங்க. இதனால வர்கீஸோட அம்மாவோ நேரா நம்ம மதுமிதா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்க இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐ கிட்ட, நம்ம வர்கீஸோ ஒரு பொண்ணோட மூஞ்சில முட்டை அடிச்சானே அது யாருன்னு சொல்லி கேக்குறாங்க. அது நம்ம மதுமிதாவோட அக்கா பராசக்தின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம இன்ஸ்பெக்டரும் நேரா மதுமிதாவோட வீட்டுக்கு கிளம்பி போறாருங்க. எங்க வீட்டுல மதுமிதாவை யாரோ பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா நம்ம வர்கீஸோட ஆவிதான் அவங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்குங்க. அதோட இன்டர்வல் போட்டுறாங்க. இதுக்கு ஒரு பரிணாமா சுதந்திரத்துக்கு போன் பண்ணி அக்காவோட டெத்துக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்றாங்க. உடனே நம்ம சுதந்திரமும் பஸ்ல தான் கிளம்பி வர முடியாது, நாங்க சேஃபா கார்ல தான் வருவோம்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சுதந்திரமும் அவங்க 2 பொண்ணும் கார்ல அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் அட் அ டைம்ல நம்ம இன்ஸ்பெக்டரும் வர்கீஸோட அம்மாவும் அங்க வர்றாங்க. நம்ம இன்ஸ்பெக்டரை பார்த்த உடனே வர்கீஸோட அம்மா காரோ ரிவர்ஸ்ல எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டரும் ஹவுஸ் ஓனர் கிட்ட விசாரிச்சதுல இப்பதான் அவங்க கிளம்பி போனது அவங்களுக்கு தெரிய வருது. இதனால அவங்களுக்கு போன் பண்ண சொல்றாருங்க. அவரும் சுதந்திரத்துக்கு போன் பண்றாரு. ஆனா பராசக்தியை வழக்கம் போல மோட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணாம வந்ததுனால அதுக்காக தான் ஹவுஸ் ஓனர் போன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு போனை பிளாக் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனரோ பரிமளாவுக்கு போன் பண்றாங்க. உங்க ஃபேமிலியை கொலை பண்ணிட்டதா சொல்லி போலீஸ் தேடி வந்திருக்குன்னு சொன்ன உடனே பரிமளாவும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாருங்க. இதுக்கப்புறம் கார்ல போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பசிக்கிறதுனால டிரைவர் கிட்ட சொல்லி காரை ஓரமா நிறுத்த சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு வந்த சப்பாத்தியை 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பரிமளாவோ சுதந்திரத்துக்கு கால் பண்ணி போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்த விஷயத்த சொல்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பராசக்தியோ சிட்டுக்கு கால் பண்ணி, நாங்க அத்தை இறந்து போயிட்டதுனால அவங்க ஊருக்கு போயிட்டு இருக்கோம், ஏன் போன் இவ்வளவு நேரம் சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததுன்னு சொல்லி கேக்குறாங்க. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு அவர் சொல்றாரு. அப்ப பராசக்தியோ, பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் சுத்தி சுத்தி வருவீங்க, கிடைச்சதுக்கு அப்புறம் இப்படித்தானே அலட்சியப்படுத்துவீங்கன்னு சொல்றாரு. உடனே நம்ம சிட்டுவும் நான் ஃப்ரீ ஆயிட்டு அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இங்க சுதந்திரமும் அவங்க பொண்ணுங்களும் பர்பரோட அக்காவோட வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. இங்க வர்கீஸோட அம்மாவும் வர்கீஸோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம மதுமிதாவோட வீட்டுக்கு வராங்க. அந்த நேரத்துல போலீஸ் சைரன் கேட்கறதுனால உடனே அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்ப அங்க வர்ற எஸ்ஐயோ நம்ம ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து சாவியை வாங்கி அவங்க வீட்டுக்குள்ள ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு செக் பண்ணி பாக்குறாருங்க. இங்க பரிமளோட அக்காவுக்கு சடங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. அந்த நேரத்துலதான் 2 கான்ஸ்டபிள் அங்க வரத நம்ம ராகவனும் காமாட்சியும் பாக்குறாங்க. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா, அப்ப கோயிலுக்கு போயிட்டு நம்ம பரிமளோட ஃபேமிலி வரும்போது பரிமளாவோ ஒரு சந்துக்குள்ள ராகவனை பாத்துருப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது உண்மைதாங்க. அதாவது நேத்து நைட்டே 2 பேரும் சேர்ந்து வர்கீஸை அடிச்சு போட்டுட்டு அவர் பைக்ல இருந்த அந்த தீபாவளி கிஃப்ட் பாக்ஸை எடுத்துட்டு வராங்க. நம்ம காலையில வர்ற வழிதான் 2 பேருமே நம்ம வர்கீஸ் ஒரு இடத்துல இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பரிமளாவோட வீட்டுக்கு வரும்போது அங்க வீடு பூட்டி இருக்கிறதுனால கோயில்ல இருக்கிற நம்ம சுதந்திரத்துக்கு கால் பண்றாங்க. அவங்க கிட்ட நாங்க 2 பேரும் சேர்ந்து வர்கீஸை கொன்னதா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவன் இருக்கிற இடத்த சொல்லி கொடுத்ததும் நம்ம பராசக்தின்னு சொல்றாங்க. உடனே சுதந்திரமும் ஏன் அவனை கொன்னீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆக்சுவலி நாங்க 2
பேரும் அவனை பயமுறுத்துறதுக்காக தான் அங்க போனோம். ஆனா அவன் எங்க திருப்பி அடிச்சதுனால நாங்க திருப்பி வேகமா அடிச்சோம். அடிச்சதுல அவன் கீழே விழும்போது விழுந்த இடத்துல ஒரு கல் இருந்திருக்கு. அது தலையில அடிபட்டு இவன் இறந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் இறந்து போன விஷயமே எங்களுக்கு காலையில தான் தெரியும்ன்றாங்க. இதனால சுதந்திரமா உடனே 2 பேரும் ஊருக்கு கிளம்புங்கன்னு சொல்றாங்க. உடனே உங்களுக்கு ஒரு தீபாவளி கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். அத உங்க வாசல்ல வச்சுட்டு போறேன்னு சொல்லி அத வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கிளம்பி போயிருக்காங்க. இங்க இசையோ பரிமளாவோட வீட்டை செக் பண்ணி பார்க்கும்போது தான் பரிமளாவோ கொலை வழக்குன்ற புக்கு வச்சிருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. நைட் ஹவுஸ் ஓனரோ பரிமளாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு கொலை விஷயமா உங்களை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் அடிக்கடி தேடி வரதா சொல்றாங்க. அப்ப நம்ம பரிமளாவோ நான் எங்க அக்காவோட டெத்துக்காக ஊருக்கு வந்திருக்கேன். நாளைக்கு கண்டிப்பா ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாருங்க. இதுக்கப்புறம் நடுராத்திரியே பரிமளோட ஃபேமிலியோ அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. உள்ள வந்ததோடனே போலீஸ் அவங்க வீட்டை செக் பண்ணிருக்க விஷயத்த பரிமளா கண்டுபிடிச்சிடறாருங்க. இதுக்கப்புறம் ஒரு ரூம்ல பராசக்தியும் நம்ம மதுமிதாவும் தூங்கிட்டு இருக்கும் போது பேய வர்ற நம்ம வர்கீஸோ மதுமிதாவை எழுப்புறாங்க. உடனே அதை பார்த்த உடனே மதுமிதா பயங்கரமா கத்துறாங்க. அப்ப பக்கத்துல இருந்த பராசக்தியோ வர்கீஸ் தானே இப்பதான் என் கனவுல வந்தான், அவனை வெளியே போன்னு துரத்தி விட்டு நீ நிம்மதியா தூங்குன்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடின்னு வர்கீஸோட அம்மாவும் வர்கீஸோட ஃப்ரெண்ட்ஸோ வர்கீஸை கொன்னது யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப இன்ஸ்பெக்டரும் எனக்கு இன்னும் 10 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சிடறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் அங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. இதுக்கப்புறம் எஸ்ஐயோ ஏஎஸ்ஐ கிட்ட இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை கேர்லெஸ்ஸா தான் டீல் பண்றாரு. அதுக்கு காரணம் என்னன்னா ஏற்கனவே அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு. பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு தடவை பொங்கல் அப்போ எல்லாரும் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கும் போது இவரு நம்ம வர்கீஸையும் அவங்க ஆட்களையும் உள்ள போக சொல்றாரு. அப்ப வர்கீஸோ ஏன் இடத்துல வந்து என்னையே கை வைக்கிறியான்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டரே மிரட்டுறாருங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் அவர் பேரை கேட்கும் போது தான் வர்கீஸ்ன்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே அவரும் அவரை விட்டுறாரு. இதுக்கப்புறம் எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டர் கிட்ட டைரக்டாவே ஏன் இந்த கேஸை கேர்லெஸ்ஸா டீல் பண்றீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப இன்ஸ்பெக்டரும் உனக்கு யார் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு எஸ்ஐயோ பரிமளான்னு சொல்றாங்க. ஏன்னா பரிமளாவோட பொண்ணோட போட்டோவை அவர் போஸ்டா போட்டிருக்காரு. அந்த பொண்ணு ரோட்ல வரும்போது கிஸ்ஸும் பண்ணிருக்காரு. இதனால பரிமளா அவர்கிட்ட சொல்லி பார்த்திருப்பாரு. இவன் கேட்காதனால அவர் போட்டு தள்ளியிருப்பாருன்றாரு. ஏஎஸ்ஐயோ எனக்கு மதுமிதாவோட மாமா மேலேயும் சித்தப்பா மேலேயும் சந்தேகம் இருக்கு. அது மட்டும் இல்ல மதுமிதாவோட அக்கா பராசக்தியோட மூஞ்சிலேயே முட்டை அடிச்சிருக்கிறதுனால நம்ம பராசக்தியும் அவன் பாய் ஃப்ரெண்டு வச்சு போட்டிருக்கலான்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்றாரு. அப்ப இன்ஸ்பெக்டரும் நம்ம பீட்டர் தான் வர்கீஸோட அப்பாவை சின்ன வயசுல கொண்டது. 12 வருஷம் கழிச்சு நம்ம வர்கீஸோ பீட்டரை கொண்டுட்டான். ஆனா பீட்டரோட தம்பி தான் நிக்கோலஸ். அவனும் வர்கீஸ் அம்மா கூட பழகிட்டு வர்கீஸை கொண்டிருப்பான்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு அவர் சொல்றாரு. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஜிட்டுவை பராசக்தி மீட் பண்றாங்க. அப்ப பராசக்தியோ இதனாலதான் எனக்கு கால் பண்ணலையான்னு சொல்லி கேக்குறாங்க. ரொம்ப வீக்கா இருந்தேன், அதனாலதான் போன் பண்ண முடியலன்னு அவர் சொல்றாருங்க. இதுக்கப்புறம் பரிமளோட வீட்டுக்கு 3வது போஸ்ட் வருதுங்க. அந்த போஸ்ட வாங்குற ஹவுஸ் ஓனர் அதை பிரிச்சு படிச்சிடறாரு. அப்ப ஹவுஸ் ஓனர் பரிமளா கிட்ட உங்களுக்கு வந்து போஸ்ட் படிச்சு பார்த்தனால்தான் உங்க 2 பொண்ணுங்க யாரோ ஒருத்தர் தான் வர்கீஸை கொண்டு இருக்காங்களா, அதுக்காக அந்த லெட்டர்ல 30 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்கன்னு சொல்றாரு. இதனால நீங்க வீட்டை உடனே காலி பண்ணுங்க, இல்லைன்னா நானே போன் பண்ணி போலீஸ் கிட்ட உங்களை புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்றாரு. இது கேட்ட உடனே பக்கத்துல இருக்க பராசக்தியோ எங்களோட லெட்டரை வாங்குறதே தப்பு, அதுல நீங்க படிச்சு வேற இருக்கீங்க, அதனால கேஸ் போட்டு உங்களை உள்ள தள்ளிடுவேன்னு சொன்ன உடனே அவர் பயந்து அங்கிருந்து போயிடுறாருங்க. அப்ப பராசக்தியோ பரிமளா கிட்ட நம்மளை குழப்பறதுக்காகவே யாரும் இந்த லெட்டரை அனுப்பிச்சிட்டு இருக்கதா சொல்றாரு. அப்ப பரிமளாவோ நீங்க எதுனா உங்க மாமாவையும் சித்தப்பாவையும் இங்க வர வச்சீங்க, அவங்க கொலை பண்றதை யாராவது வீடியோ எடுத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் மதுமிதாவோ காலேஜ் முடிஞ்சு ரோட்ல வந்துகிட்டு இருக்கும் போதுதான் வர்கீஸோட அம்மாவும் வர்கீஸோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்கள சுத்தி வளைச்சிடுறாங்க. அப்ப வர்கீஸோட அம்மாவும் மதுமிதா கிட்ட நீ தானே என் பையனை லவ் பண்ண, அவனை என்ன பண்ணன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மதுமிதாவோ நான் உன் பையனை லவ் பண்ணல, அவன் தான் என்ன லவ் பண்ணதா சொல்றாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற நம்ம வர்கீஸோட ஃப்ரெண்டோ வர்கீஸோ இந்த பொண்ணை ஓட்டிக்கிட்டு தான் இருந்தான், அவன் உண்மையா கோமதின்ற பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருந்தான், ஆனா அவங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சதா சொல்றாங்க. ஆனா கோமதியோட அண்ணியோட அப்பா தான் வேலுமணி, அவர் கூலிப்படை வேற வச்சிருக்காரு. ஒருவேளை கோமதி தான் கூலிப்படைய வச்சு நம்ம வர்கீஸை போட்டிருப்பாங்களா என்னவோ தெரியலன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல நம்ம வர்கீஸோட அம்மாவோ நம்ம மதுமிதா கிட்ட உங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்களும் எங்க அப்பாவோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ட்ரெயினரா இருக்கிறதா சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம வர்கீஸோட அம்மாவோ மதுமிதாவை அங்க இருந்து அனுப்பிச்சிடுறாங்க. இதுக்கு ஒரு வீட்டுக்கு வர மதுமிதா கிட்ட நம்ம சுதந்திரமோ யார் இந்த ஒயின் பாட்டில ரகசியமா குடிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப மதுமிதாவோ என் ஃப்ரெண்டு தான் ஒயின் குடிச்சா முகம் சைனாகும்னு சொன்னா, அதனால நான் தான் இந்த ஒயினை வாங்கி காலையில தினமும் 2 முடி குடிக்கிறதா சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பரிமளாவோ அவ 1500 ரூபாய் கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கா, இன்னும் பேலன்ஸ் 700 ரூபாய் தான் இருக்கு, அதனால அவளே குடிச்சிட்டு போட்டுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மதுமிதாவோ அந்த பாத்திரம் எடுத்துட்டு ரூம்ல போய் லைட்டா குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க முன்னாடி
முன்னாடி நம்ம வர்கீஸோட பேய் தெரியுதுங்க. அப்ப நம்ம மதுமிதாவோ வர்கீஸ் பேய்கிட்ட, "நீ என்ன ஓட்டிக்கிட்டு தானே இருந்த. அப்புறம் ஏன் என் கீழ் முன்னாடி வந்துட்டு இருக்க? போய் கோமதிய போய் பாருடான்னு" சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்ப அடுத்த செகண்ட் அந்த வர்கீஸோட பேயோ அவங்க கண்ணு முன்னாடி இருந்து மறைஞ்சு போயிருதுங்க. இதுக்கப்புறம் எஸ்ஐயோ கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி, இந்த கேஸ நம்ம இன்ஸ்பெக்டரோ ரொம்ப கேர்லெஸ்ஸா டீல் பண்றதா சொல்றாரு. அப்ப கமிஷனரோ, "அப்ப நீ இந்த கேஸ சைலண்டா என்கொயரி பண்ணுன்னு" சொல்றாருங்க. இதுக்கப்புறம் எஸ்ஐ விசாரிக்கும் போது தான் டாக்டரோ, முதல்ல வர்கீஸ் தலையில அடிபட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் கம்பியால அவரோட கழுத்தை நெரிச்சிருக்காங்க. கடைசியா அவரோட ரைட் ஹேண்ட வெட்டினதுனால பிளட் லாஸ் ரொம்ப அதிகமானதான் அவர் இறந்து போயிருக்கதா சொல்றாங்க. இதுக்கப்புறம் எஸ்ஐயோ வர்கீஸோட லவர் கோமதி கிட்ட விசாரிச்சு பாக்குறாங்க. அவங்களோ, "நான் நல்லா வாழணும்னு விரும்பி தான் பிரிஞ்சு போனேன். நான் எப்படி சார் அவங்களை கொலை பண்ணுவேன்னு" சொல்லி கேக்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம எஸ்ஐயோ இந்த கூலிப்படை வச்சிருக்க வேலுமணி கிட்ட விசாரிக்கிறாரு. அவரோ, "நானும் சம்பவம் பண்ற ஆள் தான். ஆனா இந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு." இது ஒரு நிக்கோலஸ் கிட்ட விசாரணை பண்றதுக்காக அவரை புடிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு ஒரு பரிமளாவே ஸ்டேஷனுக்கு வராரு. அந்த சமயத்துல நம்ம இன்ஸ்பெக்டரும் இல்ல, எஸ்ஐயும் இல்ல. அப்ப அங்க இருக்கிற ஏஎஸ்ஐ கிட்ட, "வர்கீஸ் கேஸ் விஷயமா போலீஸோ எங்க வீட்டுக்கு விசாரணை பண்றதுக்காக வந்திருக்காங்க. அதனால அவங்க வீட்டுக்கு வர வேணாம். ஏதாவது விசாரணை பண்ணணும்னா டைரக்டா என்ன கூப்பிட்டா நானே இங்க ஸ்டேஷனுக்கு வந்துட்டதா" சொல்றாரு. அப்ப ஏஎஸ்ஐ போன்ல பேசுறது மூலமாவே பாலக்காட்டுல இருக்கிற நம்ம ராகாமணியும் காமாட்சியும் அரெஸ்ட் பண்ண விஷயத்த நம்ம பரிமளா தெரிஞ்சுக்கிறாருங்க. இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரோ நம்ம வர்கீஸோட அம்மா வீட்டுல சோதனை பண்ணதுல அங்க ட்ரக்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதனால வர்கீஸோட அம்மாவை ஜீப்ல ஏத்த சொல்றாங்க. ஆனா அவங்க ஜீப்ல ஏத்துறதுக்கு முன்னாடியே அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. இந்த விஷயத்த கேள்விப்படுற நம்ம வர்கீஸோட அம்மாவுக்கு வேண்டப்பட்ட அரசியல்வாதியோ நம்ம இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி, "நீ வர்கீஸ் அம்மாவை அரெஸ்ட் பண்ணனா உன்னோட வேலை போயிரும்னு" சொல்லி மிரட்டுறாருங்க. இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரோ வர்கீஸோட அம்மாவை தேடி போகும்போது பீச் பக்கத்துல வர்கீஸோட அம்மாவும் இறந்து கிடக்குறாங்க. அப்ப பரிமளாவோ ஸ்டேஷனுக்கு போன் பண்ணது மூலமா வர்கீஸோட அம்மா இறந்து போன விஷயத்த கேள்விப்படுறாங்க. இப்ப இறந்து போன வர்கீஸோட அம்மாவை பார்த்து வர்கீஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழுதுகிட்டு இருக்கும் போது ஒருத்தர் மட்டும் தனியா வெளியே போறாருங்க. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா அந்த நபரோ நம்ம வர்கீஸ் கிட்ட, "நீங்க விக்கிற சரக்குல எங்களுக்கு ஒரு ஷேர் தர முடியுமான்னு" சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு வர்கீஸே அந்த நபரை பலார்னு அரைஞ்சிருக்காரு. அப்ப வர்கீஸோட அம்மாவும் அந்த நபரை அடிச்சிருக்காருங்க. அப்ப அவர் கோவப்பட்டதுனால ஒருவேளை அவரும் இவங்க 2 பேரையும் கொண்டிருப்பாரோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சந்தேகத்தை எழுப்புறாங்க. இதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு பரிமளா வந்துட்டு போன விஷயத்த கேள்விப்படுற இன்ஸ்பெக்டரோ அவர் வீட்டுக்கு வர வேணாம்னு சொன்னதை தெரிஞ்சுக்கிறாரு. இதனால மத்தியிலேயே நம்ம இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப யாரு பாலக்காட்டுல இருந்து நம்ம ராகவனையும் காமாட்சியும் இங்க வர வச்சதுன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப மதுமிதா தான், "நான் தான் வர வச்சேன். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த சொன்னேன். உடனே அவங்க தான் என்ன வர்கீஸ்க்கு போன் பண்ணி டொமில் குப்பத்துக்கு வர சொன்னாங்க. அதே மாதிரி பண்ணேன்." அப்ப இன்ஸ்பெக்டரோ பரிமளா கிட்ட, "உங்க பொண்ணு பராசக்தியோட லவ்வர் சிட்டு தான் ஒரு ட்ரக் டீலர். அவர் தான் நம்ம வர்கீஸை கொன்னதா சொல்றாரு." இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா டொமில் குப்பத்துக்கு வந்திருக்க வர்கீஸை ராகவனும் காமாட்சியும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப மறைஞ்சிருந்திருக்கிற நம்ம சிட்டுவோ அதை வீடியோ எடுத்திருக்காரு. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்ட உடனே ராகவனும் காமாட்சியும் அங்க இருக்கிற கிஃப்ட் பாஸை எடுத்துட்டு ஓடி போயிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் சிட்டுவோ கையில இருக்க கம்பி எடுத்து வர்கீஸோட கழுத்தை இறுக்கி கொண்டு இருக்கதா சொல்றாரு. இதுக்கப்புறம் சிட்டுவோ அவர் எடுத்த வீடியோவை அனானியஸா போலீஸ் ஸ்டேஷனுக்கே அனுப்பிச்சிருக்காரு. அதை பார்த்துதான் நாங்க கன்ஃபியூஸ் ஆனதா அவங்க சொல்றாங்க. விசாரணையில நம்ம ராகவனும் காமாட்சி எதுவும் பண்ணன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள நாங்க ரிலீஸ் பண்ணதாகவும் சொல்றாரு. அப்ப பராசக்தியோ சிட்டி ஏன் வர்கீஸோ கொல்லணும்னு சொல்லி கேக்குறாங்க. 10,000 20,000 சரக்கு வித்துக்கிட்டு இருக்க நம்ம வர்கீஸ் கிட்ட சிட்டுவோ 50 லட்சம் ரூபாய்க்கு சரக்கா கொடுக்குறோம். ஆனா வர்கீஸோ அந்த சரக்கை வேற யாரோ டீலருக்கு வித்துட்டு அந்த சரக்கு தொலைஞ்சு போனதா நம்ம சிட்டுக்குட்டையே போய் சொல்லியிருக்கான். அப்ப வர்கீஸோ தனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சதை தெரிஞ்சுக்கிற நம்ம சிட்டுவோ நம்ம வர்கீஸை கொன்னதா சொல்றாரு. அடுத்த இன்ஸ்பெக்டரோ பராசக்தி கிட்ட, "உனக்கே தெரியாம சிட்டுவோ 25 லட்சம் ரூபாய் சரக்கு உன்கிட்ட கொடுத்துட்டு போனது மட்டும் இல்லாம வர்கீஸ் இறந்த அடுத்த நாள் காலையிலேயே எங்க ஸ்டேஷனுக்கு வந்து அவன் வண்டி தொலைஞ்சு போச்சுன்னு பொய்யான ஒரு கேஸை கொடுத்து எங்களோட ஆக்டிவிட்டிஸை அங்கிருந்தே நோட் பண்ணிருக்கதா சொல்றாரு." ஆனா இந்த விஷயத்த நம்ம பராசக்தி நம்ப மாட்டேங்கிறாங்க. இதனால இன்ஸ்பெக்டரோ, "நானே உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் அவன் மூலமாவே உனக்கு ப்ரூவ் பண்றேன்னு" சொல்றாரு. அப்ப சுதந்திரமும் ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிச்சது நீங்களான இன்ஸ்பெக்டர் கிட்ட கேக்குறாங்க. அப்ப பரிமளா, "நான் தான் அனுப்பிச்சேன்னு" சொல்றாரு. "உங்க 3 பேர் மேல டவுட் இருந்ததுனால அதை கிளாரிஃபை பண்றதுக்காக நான் தான் அனுப்பிச்சேன். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை. ஆனா பிசிக்கல் டெஸ்ட்ல செலக்ட் ஆயிருவேன். ஆனா ரிட்டன் டெஸ்ட்ல தொடர்ந்து ஃபெயில் ஆயிட்டே இருந்தேன். இதுக்கப்புறம் ஏஜ் பார் ஆனதுனால என்னால போலீஸே ஆக முடியல. இருந்தாலும் என்னோட போலீஸ் மைண்ட் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இப்படி பண்ணதா சொல்றாரு. இதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல சிட்டுவோ பராசக்தி கிட்ட, "அவங்க சொன்ன மாதிரி நான் ட்ரக் டீலர் தான். அந்த கொலைகளை பண்ணதும் நான் தான். ஆனா நான் உன்னை லவ் பண்ணதா சொல்றாரு." அப்ப அந்த 25 லட்சம் ரூபாய் கொக்கையை எங்க எங்க வீட்டுல வச்சிருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க.
அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்போ போலீஸ் வாசல்ல இருந்ததுனால பயந்து போய் உங்க வீட்டுல இருக்கிற ஒரு பெட்டியில வச்சதா அவர் உண்மையா ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் பராசக்தியோ கோச்சுக்கிட்டு அங்கிருந்து வெளியே வராங்க. அப்ப நம்ம சிட்டுவோ, நான் உண்மையான ட்ரக் லீடர் தான், ஆனா நானா அந்த கொலைகளை பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனா அதை கவனிக்காம இவங்க வெளியே வராங்க. அப்ப நம்ம இன்ஸ்பெக்டரோ பராசக்தி கிட்ட, உனக்கு நவீன தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், தம்பி மாதிரி, ஆனா இறந்து போயிட்டதா சொல்றாங்க. அவன் என்னோட பையன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாருங்க. இதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு வெளியே வர பரிமளாவோ சுதந்திரத்துக்கு கால் பண்ணி, நம்ம வீட்டுல இருக்கிற பழைய பெட்டியில தான் அந்த கொக்கைன் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா சுதந்திரமும், நான் வீட்டை சுத்தம் பண்ணும்போது அந்த பழைய பெட்டிய எடைக்கு போட்டதா சொல்றாருங்க. இதுக்கு ஒரு பரிமளாவோ பராசக்தி கிட்ட, பர்வீஸ சிட்டு கொல்லன்னு சொல்றாரு. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரோ சிட்டுவோ பிடிச்சிடுறாங்க. அவர்கிட்ட, உன்னை கொலை பண்ணாலும் எனக்கு யூஸ் இல்ல, உன்னை ஜெயில போட்டாலும் எனக்கு யூஸ் இல்ல, அதனால நீ வர்கீஸை கொன்னிட்டு அந்த சரக்கு வேலையை நீ ஃபாலோ பண்ணு, 50-50 ஷேர் பண்ணிக்கலாம், இல்லனா உன்னை 25 வருஷம் ஜெயில போட்டுருன்னு சொல்லிட்டு மிரட்டிருக்காரு. இதனால மண்டியில அடிபட்டு கீழே கிடக்குற வர்கீஸை நம்ம சிட்டு தான் தூக்கி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் கம்பியை வச்சு அவரோட கழுத்தை இறுக்கி கொண்டு இருக்காருங்க. இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரோ, நம்ம அஸ்லானையும் போட்டு தள்ளணும், இல்லைன்னா நம்ம மாட்டிக்கோன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப சிட்டுவோ அஸ்லானையும் கொண்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டரோ, நம்ம வர்கீஸோட அம்மாவையும் போட்டு தள்ளி ஆகணும்னு சொல்லியிருக்காரு. இதனால சிட்டுவோ வர்கீஸோட அம்மாவையும் போட்டிருக்காருங்க. ஆனா இதெல்லாம் நம்ம இன்ஸ்பெக்டர் எதுக்கு செய்ய வச்சாருன்னு பாத்தீங்கன்னா, பிளாஷ்பேக்ல நவீனும் அவங்க அப்பா இன்ஸ்பெக்டர் கிட்ட காலேஜ் பஸ்ல சீனியர்ஸ் ஒரு 5 பேரும் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு வரதா சொல்றாரு. உடனே அவரும் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றாருங்க. நம்ம நவீனும் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. இதனால அந்த 5 பேரையும் நம்ம பிரின்சிபல் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. கோவமான அந்த 5 பேருமே ட்ரக்ஸ் அடிச்சுட்டு வந்து நம்ம நவீனை போட்டு தள்ளிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த காரணமான 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா மினிஸ்டரோ தமிழ்நாட்டுல போதை பொருள் எங்கேயுமே இல்லைன்னு போய் சொல்றாரு. இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரோ கமிஷனரை மீட் பண்ணி, என் பையன் மாதிரி வேற எந்த பையனும் பாதிக்கப்படக்கூடாது, அதனால இந்த போதை பொருளை நானே ஒழிச்சு காட்டுறேன்னு சொல்றாரு. ஆனா கமிஷனரும், மினிஸ்டர் இருக்கிற வரைக்கும் அதை நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாருங்க. சோ இதனாலதான் இன்ஸ்பெக்டர் இப்படி எல்லாம் பண்ணிருக்காருங்க. அன்னைக்கு நைட்டு வர்கீஸ நம்ம சிட்டு கழுத்தை நெரிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் கூட லைட்டா அவருக்கு உயிர் இருந்திருக்குங்க. அப்ப அந்த பக்கம் வர இன்ஸ்பெக்டர் கோவத்துல நம்ம வர்கீஸோட வலது கைய கொடூரமா வெட்டிருக்காருங்க. இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் யாரு அவங்க ஏரியால ட்ரக் விற்க ட்ரை பண்ணாலும் அவரை போட்டு தள்ளலான்னு தான் அவர் பிளான் பண்ணிருக்காரு. இங்க பரிமளாவோட ஃபேமிலியோ வீட்டை காலி பண்ணி வண்டியில ஏத்தி அந்த வண்டியிலேயே அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம எஸ்ஐயோ கமிஷனர் கிட்ட, நம்ம சிட்டு மூலம் இந்த கொலைகளை எல்லாமே பண்ணது நம்ம இன்ஸ்பெக்டர் தான், அது மட்டும் இல்ல ஜெயிலேயே சிட்டுவை கொல்றதுக்காக பிளான் பண்ணிருக்காருன்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு வண்டியில போயிட்டு இருக்க நம்ம பராசக்திக்கு கால் பண்ற இன்ஸ்பெக்டரோ, நீ என் பொண்ணு மாதிரிமா, நீ எங்க போனாலும் உன்னை நான் சேஃபா பாத்துக்குவேன்னு சொல்றாரு. அப்ப பரிமளாவோ இன்ஸ்பெக்டர் கிட்ட, நீங்க பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும், நீங்க முதல்ல சேஃபா இருந்துக்குங்கன்னு சொல்றாங்க. அப்ப இன்ஸ்பெக்டரோ என்ன தெரியும்னு சொல்லி கேக்குறாரு. அத நான் செகண்ட் பார்ட்ல சொல்றேன்னு சிரிச்சதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.